ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம சிபிஎஸ்சி கிளாஸ் 9 கணித மஞ்சரி பார்ட் 1 சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் சாப்டர் 1 எல்லா சம்ஸுமே பேஜ் பை பேஜ் சால்வ் பண்ணி போட்டிருக்கிறோம். ப்ளேலிஸ்ட்டில் போயிட்டு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம சாப்டர் 2 பார்க்கலாம். இன்ட்ரடக்ஷன் டு லீனியர் பாலினாமியல்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பேஜ் பார்க்கலாம். Note that the algebraic expressions in example 1 and example 2 involve two variables, whereas the algebraic expression in example 3 involves only one variable அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எக்ஸாம்பிள் 1ல் ஒரு algebraic expression பார்த்தோம் இல்லையா? என்ன பார்த்தோம்? 4x + 5y + 3 பார்த்தோம், கரெக்டாக? எக்ஸாம்பிள் 2ல் ஒரு algebraic expression பார்த்தோம். என்ன பார்த்தோம்? 200l + 160w + 50lw பார்த்தோம். ஸோ இப்போது எக்ஸாம்பிள் 1ல் பார்த்தீங்கன்னா 2 வேரியபிள் இருக்குது, கரெக்டாக? எக்ஸ்னு ஒரு வேரியபிள் இருக்குது அண்ட் ஒய்ன்னு ஒரு வேரியபிள் இருக்குது. அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2லையும் பார்த்தீங்கன்னா எல் அப்படின்ற ஒரு வேரியபிள் இருக்குது, டபிள்யூ அப்படின்றது ஒரு வேரியபிள் இருக்குது, கரெக்டாக? நீங்கள் அதாவது எல்டபிள்யூவும் ஒரு வேரியபிள்னு சொல்லக்கூடாது. எல் எத்தனை டைப் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்றதான் பார்க்கணும். எல்லுன்ற ஒரு டைப் ஆஃப் லெட்டர் இருக்குது, டபிள்யூ அப்படின்ற ஒரு டைப் ஆஃப் லெட்டர் இருக்குது. ஸோ இதுதான் 2 டைப்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குது, கரெக்டாக? ஓகே, இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? எக்ஸாம்பிள் 1லேயும் எக்ஸாம்பிள் 2லேயும் 2 வேரியபிள்ஸ் இருக்குது. whereas the algebraic expression in example 3 involves only one variable. எக்ஸாம்பிள் 3ல் நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, எக்ஸுன்ற ஒரு வேரியபிள் தான் இருக்குது. நீங்கள் எக்ஸ் ஒரு வேரியபிள், x² ஒரு வேரியபிள்னு சொல்லக்கூடாது. நம்ம ஜஸ்ட்டு டைப் ஆஃப் லெட்டர் தான் பார்க்கணும். ஸோ எக்ஸ் அப்படின்ற ஒரு லெட்டர் இருக்குது, ஸோ அது ஒரு டைப் ஆஃப் வேரியபிள் இருக்குது. ஸோ ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது, கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிளே 2 வேரியபிள் இருந்துச்சு, ஆனால் தேர்டு எக்ஸாம்பிளில் மட்டும் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது அப்படின்றதுக்கு சொல்ல வராங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் பேராகிராஃபில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் such as 4x, x² + 1, 2y - 5 இதெல்லாமே ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஈக்குவேஷன்னா ஈக்குவல் டு சிம்பிள் இருக்கணும். இதில் எதுலேயுமே ஈக்குவல் டு சிம்பிள் இல்லை இல்லையா? ஸோ இது எதுவுமே ஈக்குவேஷன்ஸ் கிடையாது, இது எல்லாமே எக்ஸ்ப்ரெஷன் தான். 4xன்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், x² + 1 அப்படின்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், 2y - 5 அப்படின்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், 5y³ + y² + 2y - 1 அப்படின்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷன், 3z + 7ன்றது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இந்த எல்லா எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே algebraic expressions or algebraic expressions that involve only one variable. இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்கும். இதில் எக்ஸ் இருக்குது, இதுலேயும் எக்ஸ் இருக்குது, இதில் ஒய் இருக்குது, இதில் ஒய் இருக்குது, இதில் ஒய் இருக்குது, இதில் இசட் இருக்குது, கரெக்டாக? ஸோ எக்ஸ், ஒய் ஆர் இசட் தான் இருக்குது. ஸோ இன் திஸ் சாப்டர் we will restrict our discussion to algebraic expressions involving only one variable. ஒரே ஒரு வேரியபிள் இருக்கிற மாதிரி இருக்கிற எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பற்றி தான் இந்த சாப்டரில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நமக்கு ஒரே ஒரு வேரியபிள் இருக்கிற மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸ் பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ யூ மே ஹாவ் நோட்டிஸ்ட் தட் இன் அன் algebraic expression the powers of a variable also appear. நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் எடுத்து பாருங்கள். இந்த எக்ஸ்ப்ரெஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒய்க்கு நமக்கு என்ன இருக்குது? பவர் எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு பவர் என்ன இருக்குது? 2 இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்கு 1 இருக்குது. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒய்க்கு 3 இருக்குது, இந்த ஒய்க்கு 2 இருக்குது, இந்த ஒய்க்கு 1 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இசட்டுக்கு 1 இருக்குது. இந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷனில் நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா பவர் இருக்கும், வேரியபிளுக்கு பவர் இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எக்ஸ்ப்ரெஷன் பாருங்கள், x² + 5x + 1 அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் ஹையஸ்ட் பவர் என்னதுன்னு பார்க்கணும். இந்த ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் என்னது? இங்கே 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. இது ஹையஸ்ட் பவர் 2. ஸோ த ஹையஸ்ட் பவர் ஆஃப் எக்ஸ் இஸ் 2. வேரஸ் இந்த எக்ஸ்ப்ரெஷனில் பாருங்கள் 5y³ + y² - 8 இருக்குது. இதோட ஹையஸ்ட் பவர் என்னது? 3. ஸோ த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் y இஸ் 3. ஃபர்தர் இந்த எக்ஸ்ப்ரெஷனில் பாருங்கள் 5y³ + y² + 2y - 1 இருக்குது. இதில் என்னது இருக்குது? ஹையஸ்ட் பவர் 3 இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட்ஸ்னு ஒன்று பார்த்துருக்கோம். இப்போது இந்த எக்ஸ்ப்ரெஷனில் y³ கோஎஃபிஷியன்ட் என்னது? 5.
அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ சிம்பிளோட சேர்த்து பார்க்கணும். கோஎஃபிஷியன்ட் வந்து சிம்பிளோட சேர்த்து தான் பார்க்கணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y cube is 5, தட் ஆஃப் y ஸ்கொயருக்கு என்னது, y ஸ்கொயருக்கு எதுவுமே இல்லைன்னா 1 இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1, ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் என்னது 2, கரெக்டாக? தட் ஆஃப் y is 2. அந்த கான்ஸ்டன்ட் டேர்ம் என்ன இருக்குது, -1 இருக்குது, is -1. So such algebraic expressions involving one variable and its power are called one variable polynomial. Understand ஆகுதா? So such algebraic expressions involving one variable, ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, அதில் ஒரே ஒரு வேரியபிள் தான் இருக்குது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், ஒன் வேரியபிள் பாலினாமியல் அப்படின்னு சொல்கிறோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இது வந்து 5y³ + y² + 2y - 1 அப்படின்றது இது வந்து ஒரு ஒன் வேரியபிள் பாலினாமியல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. ஸோ ஒன் வேரியபிள் பாலினாமியல்னு இதை சொல்லிக்கலாம், அப்படி இல்லைன்னா யூனிவேரியேட் பாலினாமியல்னு சொல்லிக்கலாம். யூனினாலே ஒன் தானே, ஸோ யூனிவேரியேட் பாலினாமியல்ஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஆர் வென் த கான்டெக்ஸ்ட் இஸ் கிளியர் சிம்ப்ளி பாலினாமியல், இல்லை நீங்கள் வெறும் பாலினாமியல்னு கூட சொல்லிக்கலாம். யூனிவேரியேட் அப்படின்றது என்னது, ஹேவிங் ஒன் வேரியபிள் அப்படின்னு அர்த்தம். யூனினாலே ஒன், வேரியேட்ன்றது வேரியபிள், ஸோ ஹேவிங் ஒன் வேரியபிள்னு அர்த்தம். த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இன் எ பாலினாமியல். நெக்ஸ்ட் வந்து டிகிரின்னு ஒரு கான்செப்ட் வருது. டிகிரின்றது ஒரு ரேங்கிங் மாதிரி, ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்குது அப்படின்னா அதில் ஹையஸ்ட் பவர் இருக்கும் இல்லையா வேரியபிளுக்கு, அதுதான் டிகிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ த ஹையஸ்ட் பவர் ஆஃப் த வேரியபிள் இன் அ பாலினாமியல் இஸ் கால்ட் இட்ஸ் டிகிரி. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 5y³ + y² + 2y - 1 இருக்குது. இதுக்கு ஹையஸ்ட் பவர் என்ன இருக்குது, 3 தானே இருக்குது. ஒய்க்கு மேலே 3 இருக்குது, 2 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஒய்க்கு மேலே எதுவுமே இல்லைன்னா y பவர் 1ன்னு அர்த்தம். ஸோ ஹையஸ்ட் இது என்ன இருக்குது, 3 தான் இருக்குது. அப்போ டிகிரி வந்து 3. சச் பாலினாமியல்ஸ் ஆர் கால் கியூபிக் பாலினாமியல்ஸ். அதாவது எந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு டிகிரி வந்து 3 இருக்கோ அது கியூபிக்குன்னு சொல்லுவோம். சப்போஸ் டிகிரி 2 இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து குவாட்ராட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். டிகிரி 1 இருக்குது அப்படின்னா லீனியர் பாலினாமியல் சொல்லுவோம். டிகிரி 0 இருக்குது அப்படின்னா கான்ஸ்டன்ட் பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ குவாட்ராட்டிக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள், x² + 5x + 1 இருக்குது. இதில் ஹையஸ்ட் பவர் என்னது 2, ஸோ அதுதானே டிகிரி. ஸோ அப்போ டிகிரி 2 இருக்குது, அப்போ இது பேர் என்னது, குவாட்ராட்டிக் பாலினாமியல். இப்போ 3z + 7 இருக்குது. இது வந்து என்னது, இதோட டிகிரி என்னது 1, ஹையஸ்ட் பவர் வந்து 1. So it's a polynomial of degree 1. Such polynomials are called linear polynomials. Next, constant polynomial na enadhu? The constant 8 is a polynomial of degree 0 as it can be written as 8x power 0. Anything power 0 உங்களுக்கு தெரியும், that is equal to 1 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வெறும் கான்ஸ்டன்ட் இருக்குது அப்படின்னா வெறும் ஒரு நம்பர் இருக்குது, அதுதானே நம்ம கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறோம். வேரியபிள்ன்றது லெட்டர்ஸை சொல்கிறோம், அதோட வேல்யூ மாறும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஒரு நம்பர் இருக்குன்னா அது வேல்யூ மாறாது, அது கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்கிறோம். இப்போ இது பக்கத்தில் நான் இன்டூ போட்டு எக்ஸ் பவர் 0 போடுறேன். ஸோ என்ன அர்த்தம், எனிதிங் பவர் 0 1. அப்போ 8 × 1 8. ஸோ அப்போ இது என்னது, டிகிரி 0வாக இருந்துச்சுன்னா அது வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஸோ இதை எப்படி எழுதுகிறாங்க, 8ன்றது 8x பவர் 0 அப்படின்னு கூட எழுதிடலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், எனிதிங் பவர் 0 1. ஸோ 8 × 1 8, in which the power of the variable x is 0. ஓகேவா? such polynomial are called constant polynomial. ஓகே, இப்போ எக்ஸசைஸ் செட் 2.1 பார்க்கலாம். ஃபைண்ட் த டிகிரி ஆஃப் த ஃபாலோயிங் பாலினாமியல். இப்போ டிகிரி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பாருங்கள், 2x² - 5x + 3. டிகிரி எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்கேன், ஹையஸ்ட் பவர் இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், கரெக்டாக? ஸோ இந்த கொடுத்துருக்கிற பாலினாமியலில் வேரியபிள் என்ன இருக்குது, எக்ஸ் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பனன்ஸ், அதாவது அதோட பவர் பார்த்தீங்கன்னா 2ம் 1ம், x² எக்ஸும் இருக்குது இல்லையா? ஸோ 2ம் 1 தான் பவர். சின்ஸ் த ஹையஸ்ட் எக்ஸ்பனண்ட் ஆஃப் த வேரியபிள் இன் அ பாலினாமியல் இஸ் டிஃபைன்ட் அஸ் இட்ஸ் டிகிரி. ஸோ ஹையஸ்ட் இதில் என்ன இருக்குது, 2 இருக்குது. ஸோ அது டிகிரி. ஸோ த ஹையஸ்ட் பவர் இஸ் 2. ஸோ அப்போ டிகிரியும் நமக்கு 2 தான். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் என்னது, 2. செகண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா y³ + 2y - 1 இருக்குது. இங்கே கொடுத்துருக்கிற பாலினாமியலில் வேரியபிள் என்ன இருக்குது, y இருக்குது. எக்ஸ்பனண்ட் பார்த்திங்கன்னா அதோட பவர் பார்த்திங்கன்னா 3யும் 1ம் இருக்குது. இதில் எது ஹை, 3 தான் ஹை. அப்போ அதுதான் டிகிரி. த டிகிரி ஆஃப் த பாலினாமியல் இஸ் 3.
நெக்ஸ்ட் பாருங்கள் -9 அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன், -9 இருக்குன்னா அது பக்கத்தில் எக்ஸ் பவர் 0வோ ஒய் பவர் 0வோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ எனிதிங் பவர் 0 1. அப்போ இந்த இடத்துல டிகிரி வந்து 0வாக இருக்குது. கரெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நமக்கு பக்கத்தில் எந்த லெட்டர்ஸுமே இல்லை, வெறும் நம்பர் இருக்குது அப்படின்னா அது கான்ஸ்டன்ட். அப்போ அதோட டிகிரி நம்ம என்ன சொல்லணும், 0 அப்படின்னு சொல்லணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து இது பாருங்கள், 4z - 3 இருக்குது. ஸோ இதில் என்னது இருக்குது, இசட் இருக்குது. இசட்டுக்கு பவர் என்ன இருக்கும், 1 இருக்கும். அப்போ அதுதானே டிகிரி. அப்போ டிகிரி வந்து என்னது, 1. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு செகண்ட் சம் பார்க்கலாம். ரைட் த பாலினாமியல்ஸ் ஆஃப் டிகிரிஸ் 1, 2 and 3. நம்மளாக எழுதணும், எக்ஸ்ப்ரெஷன் வந்து நம்மளாக எழுதணும். டிகிரி 1 இருக்கிற மாதிரி, 2 இருக்கிற மாதிரி, 3 இருக்கிற மாதிரி. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ எப்படி எழுதலாம், இப்போ 1 இருக்கிற மாதிரி எப்படி எழுதுவீங்க? ஸோ 1 இருக்கிற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் 4x + 3 எழுதலாமா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதோட எக்ஸில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், எக்ஸ் பவரில் 1 இருக்குதுன்னு அர்த்தம். கரெக்டாக? இப்போ 2 இருக்கிற மாதிரி எப்படி எழுதலாம், 5x² - 4x + 2 இருக்குது. ஸோ இது வந்து நம்ம குவாட்ராட்டிக் பாலினாமியல் அப்படின்னு சொல்லலாமா? ஏன்னா இதோட ஹையஸ்ட் பவர் வந்து 2. நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள் கியூபிக் பாலினாமியல். கியூபிக் பாலினாமியலுக்கு என்ன சொல்லலாம், 8x³ + 3x + 2 சொல்லலாமா? இது வந்து ஒரு கியூபிக் பாலினாமியல். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். வாட் ஆர் த கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் x² and x³ இந்த பாலினாமியல் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு பாலினாமியல் கொடுத்துருக்காங்க, இதோட x² கோஎஃபிஷியன்ட் பார்க்கணும். x² இங்கே இருக்குது, அது பக்கத்தில் என்ன நம்பர் இருக்குது, +6 இருக்குது. அப்போ x² கோஎஃபிஷியன்ட் என்னது, 6. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x³ பார்க்கணும். ஸோ இதுதான் நமக்கு x³. அது பக்கத்தில் உள்ள நம்பரை சிம்பிளோட பாருங்கள், என்ன இருக்குது, -3 இருக்குது. அப்போ -3 தான் அதோட கோஎஃபிஷியன்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் இந்த சொல்யூஷனில் இவ்வளோ தான் எழுத தேவையில்லை, நான் உங்களுக்கு புரியணுன்றதுக்காண்டி சம் பாயிண்ட்ஸ்லாம் எழுதியிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணணும், அந்தந்த சொல்யூஷனை எழுதுனா போதும். இப்போ இதில் கோஎஃபிஷியன்ட் அது நம்பர் மட்டும் எழுதுனா போதும். ஓகேவா? ஸோ இதில் வந்து நீங்கள் செகண்ட் சம்மில் நீங்கள் வந்து எக்ஸ்ப்ரெஷன் எழுதணும். ஃபஸ்ட்டு சம்மில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், ஜஸ்ட் வந்து டிகிரி எழுதணும், அவ்வளோதான். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.